மீண்டும் ஒரு விளையாடினர் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2020 உலக கிண்ண போட்டிகள் இப்பொழுது அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் ஆரம்பமாக்கி குரூப் ஏ 8வது போட்டியாக இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் இந்தியா மற்றும் அயர்லாந்து ஆகிய இரு அணிகளின் போட்டி நியூயார்க் மைதானத்தில் ஆரம்பமாகிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணய சுற்று வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி தமது அணியை முதலாவதாக களத்தெடுப்பை தேர்வு செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய அணி இந்த உலக கிண்ணத்தில் பங்கு பெறும் முதலாவது போட்டியாக கருதப்படுகிறது. ஆகவே இது ஒரு எதிர்பார்ப்பு மிக்க போட்டியாக மாறியிருந்தது. அதன் அடிப்படையில் அயர்லாந்து அணி முதலாவதாக துடுப்படுத்தாட வந்திருந்தது. பாப்ரைன் 5 ஓட்டங்கள், ஸ்டீலிங் 2 ஓட்டங்கள், டொர்கா டக்கர் 10 ஓட்டங்கள், கர்டி கேம்பர் 12 ஓட்டங்கள், ஹாரி டக்கர் 4 ஓட்டங்கள், டாக்ரோல் 13 ஓட்டங்கள், மார்க்கடையர் 3, பரி மெக்காட்டி 0, ஜோஸ் லிட்டில் 14 ஓட்டங்கள், டெலனி இறுதி நேரத்தில் 14 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக அதிகபட்சமாக 26 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் பெஞ்சமின் ஆட்டமிழக்காது 2 ஓட்டங்களோடு இருந்த வேளையில் 16 ஓவர்களிலே 96 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் அயர்லாந்து அணி இழந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் இந்தியாவின் சிறப்பான ஒரு பந்து வீச்சினை பார்க்க முடியதாக இருந்தது. இந்திய அணி சார்பிலே ஹர்திக் பாண்டியா உபத்தலைவராகவும் சகலத்துறை ஆட்டக்காரராகவும் இந்திய அணியில் இருக்கின்ற அவர் மொத்தமாக 4 ஓவர்களில் 27 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அத்தோடு ஹர்ஷீப் சிங் மற்றும் ஜஸ்ரீ பும்ரா தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி சார்பில் அக்ஷர் பட்டேல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்த இந்திய அணி இந்த போட்டித் தொடரில் முதலாவது வெற்றியை பதிவு செய்ய மொத்தமாக 97 ஓட்டங்கள் மாத்திரம் தேவைப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்திய அணி சார்பிலே ஐபிஎல்லிலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக சிறந்து விளங்கிய விராட் கோலி 741 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அவர் அந்த போட்டித் தொடரிலே ரோஹித் சர்மாவோடு ஆடுகளம் நுழைத்திருந்தார். என்னதான் இந்த போட்டியில் எப்படி செயற்பட போகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் இருந்த வேளையில் புது மைதானம் என்பதால் பந்து வீச்சாளருக்கு சாதகமாகவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. துடுப்பாட்ட வீரர்கள் எதிர்பார்த்த வண்ணம் பந்துகள் துடுப்பாட்ட வீரர்களை நோக்கி வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே விராட் கோலி ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மா மிக நிதானமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தார். முதலிலே இறுதி நேரத்தில் 37 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டம் 4, 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக 52 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் அவருக்கு உடல் உபாதை காரணமாக போட்டியிலிருந்து வெளியேறியிருந்தார். அதன் பின்னதாக ரிஷாட் பண்ட் 26 பந்துகளில் 4 ஓட்டம் 3, 6 ஓட்டம் 2 அடங்கலாக ஆட்டம் இழக்காது 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த 2 வீரர்களிடையிலே 2வது விக்கெட்டுக்காக 44 பந்துகளில் 54 ஓட்டம் இணைப்பாட்டம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக 2020 போட்டிகளிலே துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையில் முதன்மை வீரராக இருக்கின்ற சூரியகுமார் யாதவ் 2 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார். சிவம் தூபே ஆட்டம் இழக்காது எந்த விதமான ஓட்டங்களும் பெறாதவாறு இருந்த வேளையில் 12.2 பந்து வீச்சில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இந்திய அணி இந்த போட்டியில் 97 ஓட்டங்களை பதிவு செய்தது. 8 விக்கெட் வித்தியாசத்தில் தன்னுடைய முதலாவது வெற்றியை பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. பந்துவீச்சில் மார்க்கடையர் மற்றும் பெஞ்சமின் வைட் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி சிறப்பாக பந்துவீச்சு செயற்பட்ட ஜஸ்ரீ பும்ரா 3 பந்துகளில் 6 ஓட்டங்கள் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் காரணமாக இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாஜலை தாஸ். வணக்கம் என்று சொன்னதில்லை.